ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युस्तं नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना 14th श्लोकम् நான் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் இப்போ கிளாஸ்க்கு முன்னாடி லக்ஷ்மி அக்கா அனுப்பிச்சிருந்தா அதுக்கப்புறம் கப்புள் ஆஃப் அதர் பீப்புள் என்னால் ஃபுல்லாக இன்னும் பார்க்க முடியல ஐ ரெஸ்பாண்ட் டு யூ இன் அ வைல் கிளாஸ் முடிஞ்சோடனே ஏதோ ப்ளே பண்ணேன் அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டுது லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ ஸோ என்னால் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் பண்ண முடியல ஸோ ப்ளீஸ் வெயிட் நான் ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறேன் நான் கேட்கவே இல்லை இன்னும் 14th ஸ்லோகம் ஓகே ஐ டோல்ட் யூ ஐ எக்ஸ்பிளைன் திஸ் இன் டெப்த் டுடே அதனால எடுத்த உடனே இதை ஆரம்பிக்கிறேன் क्षितौ षट्पञ्चाशद्विसमधिकपञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिश्चतुरधिकपञ्चाशदनिले दिवि द्विषट्त्रिंशन् मनसि च चतुष्षष्टिरिति मयूखास्तेषामप्युपरि तव पादाम्बुजयुगम् ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் earth element ஓடது 56 ஓகே ஷட் பஞ்சாஷத்னா 56 6 ஸோ 6 and 50 is 56 அடுத்து த்விசமதிக பஞ்சாஷத் 50 த்வினா 2 சமதிகம்னா 50க்கு மேல 2 which is 52 2 above 50 52 உதகம் அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் அதுக்கப்புறம் ஹுதாஷே ஃபயர் எலிமெண்ட் द्वाषष्टि 62 ஷஷ்டினா 60 द्वा और द्वि और द्वे is 2 அப்புறம் சதுரதிக பஞ்சாஷத் ஸோ பஞ்சாஷத் 50 சதுரதிகம்னா 4 அதிகம் 4 more than 50 is 54 அனிலே அனிலே is the air element திவி திவினா ஹெவனையும் திவின்னு சொல்லுவா த ஈத்தர் எலிமெண்ட் ஆகாஷ தத்துவத்தையும் திவின்னு சொல்லுவா த்விஷட் த்ரிம்ஷ ஓகே ஸோ 2 30 and 2 ஓகே ஸோ தட் இஸ் 72 மனசி அப்படின்னா மைண்ட் எலிமெண்ட் ச அண்ட் சதுஷ்ஷஷ்டி 64 इति thus ये मयूखाः whichever मयूखम्ना rays of light luster of light तेषाम अपि அதோடையது அந்த luster of light உடைய தேஷாம்னா rays உபரி அது மேல above or upwards தவ உன்னுடைய பாதாம்புஜயுகம் the two pair of feet இதோட லிட்ரல் மீனிங் அதாவது இதை நான் ப்ரோஸ் ஃபார்ம்ல சொன்னா 54 ரேஸ் ஆஃப் பிருத்வி தத்துவம் 56 ரேஸ் ஆஃப் வாட்டர் தத்துவம் 62 ரேஸ் ஆஃப் ஃபயர் தத்துவம் 54 ரேஸ் ஆஃப் ஏர் தத்துவம் 70 ரேஸ் ஆஃப் ஆகாஷ தத்துவம் 64 ரேஸ் ஆஃப் மைண்ட் தத்துவம் இது எல்லாமே எங்க இருந்து வருது உன்னுடைய பாதாம்புஜத்துல இருந்து வருது
அந்த பாதாம்புஜம் எங்க இருக்கு? in the middle of the சஹஸ்ராரா. ஓகே, ஸோ இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா சக்கரங்களை குறிக்கிறது, which we deal with in Kundalini meditation. Literal meaning புரிஞ்சுதா? You're talking about certain amount of rays that radiate from அம்பாளுடைய பாதம் in Sahasrara, the crown chakra, and எந்த சக்கரத்துல எவ்வளோ ரேஸ் வருதுன்னு ஒரு கணக்கு கொடுக்குறார். புரியுறதா இதோட மீனிங்? இந்த ரேஸ் என்னது, இதுக்கு என்ன அர்த்தங்கிறது நம்ம இப்ப பார்ப்போம். பட் லிட்டரல் மீனிங் என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, எனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ்? இல்ல, ஓகே. ஸோ பிருத்திவி தத்துவம் அப்படிங்கிறது மூலாதாரம், விச் இஸ் அட் த பேஸ் ஆஃப் யோர் டெய்ல் போன். தட் இஸ் நம்மளுடைய இந்த சரீர உற்பத்தியில எர்த் எலிமெண்ட் எனர்ஜி எங்க இருந்து சென்டர்டா இருக்குன்னா அட் த மூலாதாரா, விச் இஸ் அ சட்டில் சக்ரா அட் த பேஸ் ஆஃப் யர் ஸ்பைன். இந்த இடத்துல அம்பாளுடைய கிரணங்கள் 56 கிரணங்கள் அது மேல ரேடியேட் ஆகுது. ரெண்டாவது ஜல தத்துவம். This is the Swadhisthana. This coincides with your reproductive organs. It's also called as the sacral chakra. So இந்த இடத்துல 52 கிரணங்கள் படுறது அப்படின்னு சொல்றார். மூன்றாவது ஃபயர் தத்துவம், அக்னி தத்துவம். This is at your Manipurakam, which is your solar plexus. Sometimes அதை navel chakraன்னு சொல்லுவா, but it's somewhere in the upper abdomen region. இங்க வந்து 62 rays are known to be radiated. அதுக்கப்புறம் வாயு தத்துவம். இந்த வாயு தத்துவம் எங்க சென்டர்டா இருக்கு? in your heart space. It's called as the heart chakra. So இங்க 54 கிரணங்கள் படுறது. அதுக்கப்புறம் ஆகாஷ தத்துவம், that is your Vishuddhi, which is the throat chakra, the base of your throat. இங்க 72 கிரணங்கள் படுறது. அடுத்து மனஸ்தத்துவம், that is your third eye, your forehead. 2 புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடம். இந்த இடத்துல 64 கிரணங்கள் படுறது. இந்த மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 56 plus 52 plus 62 plus 54 plus 72 plus 64. The total rays is 360. Okay. So இது எதை குறிக்கிறது அப்படின்னா அம்பாளுடைய ஒரு விதமான உபாசனைய குறிக்கிறது. அது எப்படின்னு சொல்றேன். ஸோ அம்பாளை 3 விதமா உபாசனை பண்ணலாம். ஒன்னு கிராஸ் ஃபார்ம், வேற வேற ரூபங்கள். இன்னொன்னு சட்டில் ஃபார்ம். ஓகே, சட்டில் ஃபார்ம் அப்படின்னா மந்திரங்களால, ஓகே, சவுண்ட் இருக்கு பட் இட் இஸ் சட்டில். சட்டிலெஸ்ட் the third type is குண்டலினி, எனர்ஜியா அவளை வர்ஷிப் பண்றது. ஸோ 3 விதமா அம்பாளை பூஜை பண்ணலாம். ஓகே, இப்போ மொத்த பிரபஞ்சமும் எதனால உருவாருது அப்படின்னா பஞ்சபூதங்களால உருவாருதுன்னு சொல்றாரு. 5 எலிமெண்ட்ஸ் இல்லையா? ஆகாசம், ஆகாஷாத், ஆகாசத்துல இருந்து வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹ, அத்யப் பிருத்திவி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. தைத்திரிய உபனிஷத்துல இந்த சீக்வென்ஸ் இருக்கு. மகத்தத்துவம் ஒரு காரணம் இருக்கு, அந்த காரண சரீரத்துல இருந்து ஆகாசம் வருது. ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் எப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கு? ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ்ல இருந்து வாயு வருது. வாயு தத்துவத்தோட ஒரு தன்மாத்திரை அதிகமானா அக்னி கிடைக்கிறது, அக்னியில ஒரு தன்மாத்திரை அதிகமானா ஜலம் கிடைக்கிறது, ஜலத்துல ஒரு தன்மாத்திரை அதிகமானா பிருத்திவி தத்துவம் வருது. ஸோ பிருத்திவி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுற மோஸ்ட் சாலிட் கிராசஸ்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஹைரார்கியில பார்த்தீங்கன்னா சட்டில் ஃபார்ம்ல இருந்து கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி ரொம்ப கிராசஸ்ட் சாலிட் ஃபார்முக்கு வருது. ஓகே, இப்போ பிருத்திவி தத்துவத்துல பாக்கி 4 தத்துவங்களும் அடக்கம் இல்லையா? பிகாஸ் இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஜலம். ஜல தத்துவத்துல அக்னி அண்ட் அபவ் இருக்கிற எல்லாமும் அதுல இருக்கு. அக்னி தத்துவத்துல பார்த்தீங்கன்னா வாயு தத்துவம் ஆகாஷ தத்துவம் சேர்ந்து இருக்கு. அப்ப வாயு தத்துவத்தை பார்த்தீங்கன்னா ஆகாசத்தோட இதுவும் அதுல இருக்கு. இப்படி
ஸோ இது எல்லாத்துக்கும் ஹூ டிரைவ்ஸ் ஆல் திஸ் பரமாத்ம தத்துவம். பட் அந்த பரமாத்ம தத்துவத்தை பத்தி அது எப்படி அது இந்த ஃபார்முக்கு வருதுங்கிற நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பரமாத்ம தத்துவம்னு ஒன்று இருக்கு. அண்ட் த 5 எலிமெண்ட்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் இட். என்ன சீக்வன்ஸ்ல? ஆகாஷம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ. ஆபஹனா வாட்டர். ஸோ அத்யா பிருத்திவி, ஃப்ரம் வாட்டர் கம்ஸ் பிருத்வி. நம்ம எப்படி வரோம்? பிருத்திவியாத் ஓஷதீபியோ, ஃப்ரம் பிருத்வி வி கெட் பிளான்ட்ஸ். ஓஷதீபியத்துல இருந்து என்ன வருது? அன்னம். அன்னாத் புருஷக. நம்மளோட இந்த சரீரம் எப்படி வளருது? பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற அந்த ஃபுட்டு வச்சு. இந்த சரீரம் இஸ் மேட் ஆஃப் ஃபுட் தானே? ஓகே. அண்ட் இந்த எல்லா தத்துவத்திலயும் பரமாத்ம தத்துவம் அடங்கி இருக்கு. when you inspect ஒரு தத்துவம், ப்ரீவியஸ்லி இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் அந்த தத்துவத்துல அடக்கம். இப்படிதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட பாடி இஸ் ஆல்சோ மேட் ஆஃப் தி 5 எலிமெண்ட்ஸ். ஸோ மூலாதாரம் இஸ் அபவுட் தி பிருத்திவி தத்துவம். ஸ்வாதிஷ்டானம் இஸ் தி வாட்டர் எலிமெண்ட். மணிபூரகம் இஸ் தி ஃபயர் எலிமெண்ட். ஸோ இப்படி கீழே இருந்து மேலே போகும்போது இட் பிகம்ஸ் ஒன் ஸ்டெப் சட்லர். இப்படி போயிட்டே இருக்கு. அநாஹதத்துல ஹார்ட் சக்கரால வரும்போது வாயு, த்ரோட் சக்கரா விசுத்தியில வரும்போது ஸ்பேஸ், அண்ட் இதை விட சட்டில் எது? மனஸ்தத்துவம் இன் யோர் தேர்ட் ஐ. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ பஞ்சபூதங்களான 5 சைக்கிக் சென்டர்ஸ், அதை விட சட்டிலா மனுஷாளுக்கு மட்டும் யூனிக்கா இருக்கிற மனஸ்தத்துவம், விச் இஸ் தி 6th சைக்கிக் சென்டர். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் மேல இங்க இருக்கிறதுக்கு பேரு சஹஸ்ராரம்னு பேரு. அதோட ஸ்வரூபமே எப்படி இருக்கும்னா, அன்எண்டிங் நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ் இருக்கிற லோட்டஸ். சில டிபிக்ஷன்ஸ்ல மேட் ஆஃப் ஆல் கலர்ஸ்னு சொல்லுவா. ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல பார்த்தோம், சிவ தத்துவம் நம்ம எல்லா இடத்துலயும் அங்க இருக்கு. கீழே இருந்து குண்டலினி ரைஸ் ஆகி அந்த சிவனோட சேரும் போது அந்த சிவனும் சக்தியும் ஐக்கியமானா என்ன யூனிவர்ஸ்ல ஒரு ரியாக்ஷன் இருக்குமோ அந்த ரியாக்ஷன் நம்ம பாடிக்குள்ளேயும் ஏற்படும், விச் இஸ் தி அல்டிமேட் சச்சிதானந்த ஸ்டேட். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். ஸோ அவ என்ன சொல்றா, இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஓகே, அம்பாளுடைய பாதங்களை சஹஸ்ராரத்துல நம்ம மெடிடேட் பண்ணோம்னா, தி அதர் மீனிங் இஸ் இஃப் குண்டலினி அரைசஸ் அண்ட் ரீச்சஸ் த சஹஸ்ராரம், என்ன நடக்கிறது? இட் காசஸ் illuminating rays, காஸ்மிக் ரேஸ், காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜி என்ன பண்றது? நம்ம கீழே இருக்கிற சக்கரங்கள் எல்லாம் ரேடியேட் ஆகுறது. என்ன ப்ரப்போர்ஷன்ல அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம், இன் வாட் ப்ரப்போர்ஷன் ஈச் ஆஃப் த chakras or the psychic centers receive this illumination of in the cosmic energy அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். இந்த ரேஸ்னு சொல்றா இல்லையா, இதுக்கு கலான்னு பேர். ஓகே, இந்த கான்செப்டை நான் இப்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா இதுவும் திருப்பி நிறைய ஸ்லோகத்துல ரிப்பீட் ஆகும். தீஸ் ரேஸ் ஆர் கால்ட் கலா. கலானா ஒரு பெரிய விஷயத்தை விட ஒரு குட்டி போர்ஷனுக்கு பேர் கலான்னு அர்த்தம். இப்ப சந்திர கலா அப்படின்னா சந்திரனுடைய ஒரு பார்ட் இல்லையா. அமாவாசை அன்னைக்கு ஒன்றும் தெரிய போறது இல்ல, பிரதம அன்னைக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல தெரியாது, த்விதீய அன்னைக்கு பார்க்கும்போது சந்திர தர்சனம்னு பார்ப்போம், அப்போ ஒரு கீத்து மாதிரி தெரியும், திருத்தியால கொஞ்சம் பெருசாகும். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த மூன் இல்லையா, சந்திரனுடைய ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கலைங்கிறது ஆர்ட் ஃபார்ம் ஒரு அர்த்தம். கலா அப்படிங்கிறது இந்த மாதிரி சொல்லும் போது இட் இஸ் ஒரு ஹோலா இருக்கிற ஒரு விஷயத்துடைய ஒரு பார்ட், ஒரு பாகம், அதுக்கு பேரு கலான்னு சொல்லுவா. ஸோ தீஸ் ரேஸ் ஆர் ஆல்சோ கால்ட் கலா, த காஸ்மிக் ரேஸ் which flow into our chakras when we contemplate on அம்பாளுடைய feet at the Sahasrara. They are also called kalas. Okay வா? So இந்த கலாஸை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா இந்த ஸ்லோகத்தோடைய இன்னர் மீனிங் கண்டுபிடிச்சிடலாம். என்ன, ஒரு 60 minutes இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரத்துல அதோட கலைகள் எது? வாட் ஆர் த கலாஸ் ஆஃப் an hour? Each minute, right? Every minute of an hour is called a kala of the hour இல்லையா? அதே மாதிரி
ஒரு மினிட்ல 60 செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு மினிட்டோடைய கலைகள் எதுன்னா எவ்ரி செகண்ட் இன் அ மினிட் பிகம்ஸ் தி கலாஸ் ஆஃப் த மினிட் இல்லையா? அதே மாதிரி ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னா எவ்ரி மந்த் பிகம்ஸ் தி கலாஸ் ஆஃப் த இயர். ஓகே, இப்போ இந்த வருஷத்தோடைய கணக்கை எடுத்தோம்னா ரெண்டு விதமா கணக்கு எடுப்போம். ஒன் பேஸ்ட் ஆன் த மூவ்மெண்ட் ஆஃப் த சன். தி செகண்ட் இஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் த மூன். ஓகே, ஸோ சூரியனுடைய மூவ்மெண்ட்டை வச்சு கணிக்கிற அந்த கேலண்டருக்கு பேரு சோலார் இயர்னு சொல்லுவோம். ஓகே, சோலார் இயர் படி பார்த்தேன்னா there are 365.25 days in a year. If you actually calculate the solar year, so சன்னோட மூவ்மெண்ட்ஸ் வச்சு அதோடைய ஒரு ஃபுல் ரெவல்யூஷனை வச்சு if you divide it equally, then you will get 365.25 days in a year. இப்போ மூணுடைய மூவ்மெண்ட்ஸ் வச்சு நீங்க கேலண்டரை கணிச்சேன்னா then there will be 354.37 days in a year. ஓகே, ஆமா, இது கம்மியா. So solar year is 365.25 days, whereas a lunar year is 354.37 days in a year. ஓகே, ஸோ சோலார் கேலண்டர் எப்படி கணிக்கிறா? சன்னுடைய மூவ்மெண்ட் இன் ஈச் ராசி, எத்தனை நேரம் இருக்கு, எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாக்குறா. ஏரிஸ்ல எத்தனை நாள் சன் இருக்கு, டாரஸ்ல எத்தனை நாள் இருக்கு, இதை வச்சுதான் we get the solar calendar. Whereas the lunar calendar is based on the movement of the moon in each of these zodiacs again. So sun எவ்வளோ நேரம் எடுக்கிறது in each of the 12 zodiacs travels பண்றதுக்குன்னா 365.25 days, whereas moon takes only 354.35 days. 354.37 days, sorry. Okay, so இப்ப இந்த கலா பிரின்சிபல்ல இங்க அப்ளை பண்ணோம்னா every day of the lunar year is a kala of the moon, right? Yes. Lunar year மொத்தமா 354.37 days அப்படின்னு எடுத்துட்டோம்னா every day is a kala of the lunar year. கரெக்டா? கரெக்டா? அப்போ the total kalas in a lunar year is 354.37 நான் சொல்லலாமா? ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த 360 days அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிறது? we say 360 days in a year, 360 நாளும் இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லுவோம். we don't get into the specific decimals. பொதுவா என்ன சொல்லுவோம்? 360ன்னு சொல்லுவோம். பட் அந்த நம்பர் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் இயர் அண்ட் லூனார் இயர்ல இருக்கிற டேஸ் ஆவரேஜ் எடுத்தேன்னா கிடைக்கிறது 354.37 plus 365.25 divided by 2 பண்ணேன்னா 359.81 டேஸ்னு கிடைக்கும். ஓகே, அதை ரவுண்ட் பண்ணோம்னா 360யா 359.81. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 360 days. ஓகே, ஸோ இந்த 360 டேஸும் இருக்கு இல்லையா, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ கலா ஆஃப் த மூன். ஸோ தோராயமா நம்மள்கிட்ட ரெண்டு ஃபிகர்ஸ் இருக்கு, சன் அண்ட் மூன் பேஸ்டு. அது ஆவரேஜா ஒரு புரியும்படி ஒரு ஃபிகர் எடுத்துட்டோம்னா 360 நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கிடைக்கிறது. ஸோ கேன் வி சே தட் ஈச் கலா ஆஃப் த மூன் இஸ் அ டே ஆஃப் த இயர்? ஸோ மூன் ஹேஸ் 360 கலாஸ். ஓகே, இப்போ இந்த 360 டேஸ்க்கான கலைகள் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது த்ரூ அவுட் த இயர். அதோடைய அந்த விபாகம் தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு.
மூலாதாரத்துல 52, சாரி 54, சுவாதிஷ்டானத்துல 52, so on and so forth. This is the chart. ஓகே, இப்ப இதுக்கும் இந்த கலைகளுக்கும் கலா அப்படிங்கிறதுக்கும் அம்பாள் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற காஸ்மிக் ரேஸ்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நம்ம இன்ஃபர் தான் பண்ணணும். என்ன இன்ஃபரன்ஸ் அது? இப்போ ஜஸ்ட் லைக் த சன் ஆர் த மூன் ரேடியேட்ஸ் எனர்ஜி, நம்மளுடைய சரீரத்துல ஒரு சுப்பீரியர் காஸ்மிக் சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ் என்ன பண்றது? 360 டைப் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறது. இப்ப எப்படி சூரியனும் சந்திரனும் இருந்தாதான் இந்த பிருத்திவில ஒரு விஷயமும் உயிருக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங், அதே மாதிரி நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற எனர்ஜி எங்க எங்க எந்த எந்த இடத்துல எப்படி விழுந்தா வி ஆப்பரேட், எனர்ஜி லெவல்லையும் சரி, மைண்ட் லெவல்லையும் சரி, பாடி லெவல்லையும் சரி, அப்படிங்கிற சார்ட் தான் அது. இப்ப எப்படி சன் அண்ட் மூன் இன்ஃப்ளூயன்ஸ் அஸ், அதே மாதிரி அட் த சேம் ப்ரப்போர்ஷன்ல. ஸோ இதோட பியூட்டி என்னன்னா, என்ன புரிஞ்சுக்கணும்னா, யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா பிரம்மாண்டத்துல என்ன நடக்கிறதோ அதே தான் நம்மளுடைய சரீரத்திலயும் நடக்கும். அது மேக்ரோ காசம். அது ஒரு ஸ்டேஜ்ல அதோட ப்ரப்போர்ஷன் குறைஞ்சுட்டே வரும். பட் த சேம் மாடல் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ மேக்ரோ காசம்ல என்ன தெரியறதோ உங்க சரீரத்துக்குள்ளேயும் அதே சிஸ்டம் தான் நடக்கிறது. ஸோ எப்படி த கலா ஆஃப் அ மூன் இஸ் 360யோ, அம்பாளுடைய கலைகளும் 360. அது நம்ம மேல ரேடியேட் ஆகிறது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? தேர் இஸ் மோர் டு டெல் யூ. இது வரைக்கும் அண்டர்ஸ்டுட்ல? ஒரு எனர்ஜி சோர்ஸ் கிட்ட இருந்து ரேடியேட் ஆச்சுன்னா எத்தனை கலைகள் ரேடியேட் ஆகும்? 360 கலைகள் ரேடியேட் ஆகும். நம்மளுக்கு இருக்கிற கண்ணுக்கு தெரியற 2 எனர்ஜி சோர்ஸ் என்ன? த சன் அண்ட் த மூன். அதே மாதிரி நம்ம சரீரத்துல இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் அம்பாள் அப்படின்னு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை கலைகள் நம்ம சக்கரத்து மேல எல்லாம் ரேடியேட் ஆகுது? தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபங்க்ஷன் 360 தோராயமா. ஓகே, we are not getting into the decimals. இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் வரும், மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி. அதாவது தந்திரம் என்ன சொல்றதுன்னா, நம்ம சரீரத்துல இருக்கிற இந்த எனர்ஜி சென்டர்ஸ 3 கேட்டகரி ஆர் 3 குரூப்ஸ்ல பிரிக்கலாம். ஓகே, ஒன் இஸ் தி சூரிய மண்டலம், தி செகண்ட் இஸ் சந்திர மண்டலம், தி தேர்ட் இஸ் அக்னி மண்டலம். இப்ப வெளி உலகத்துல எப்படி சன் அண்ட் மூன் அண்ட் ஃபயர் ஆர் தி எனர்ஜி சென்டர்ஸோ, நம்மளுக்கும் அதே தான் எனர்ஜி சென்டர்ஸ். சேம் தத்துவம் in a different form, but the tattvam remains the same. அப்ப நம்ம சரீரத்திலயும் சன் இருக்கு, மூன் இருக்கு, மூனோட எனர்ஜி இருக்கணும், சன்னோட எனர்ஜி தேவை, அக்னியோட எனர்ஜி தேவை. That is how we function as well. So எப்படி அதை பிரிச்சிருக்கா இந்த சக்கரங்களை? சூரிய கண்டம், சந்திர கண்டம், அக்னி கண்டம்னு 3 விதமா பிரிச்சிருக்கா. ஓகேவா? இதுக்கு இன்னொரு ரிலேஷன் சொல்றேன். சிவபெருமானுக்கு சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அக்னி ஒரு கண்ணு, which is the third eye. So அம்பாள் குண்டலினி ஃபார்ம்ல எல்லா சைக்கிக் சென்டர்ஸ், ஆல் சக்ராஸ கிராஸ் பண்ணி சஹஸ்ராரத்துக்கு போய் she becomes one with Shiva. That is when the சாதகா experiences ஒரு ethereal state அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நடக்கும்போது என்ன ஆகிறது? சிவபெருமான்ங்கிற பொட்டென்ஷியல், the எனர்ஜி, அதோடைய லைட்டை தான் அம்பாள் ரேடியேட் பண்றான்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன், காஷ்மீரி சைவிசம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, தே பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட். ஒரு விளக்குன்னு இருந்தா அந்த விளக்கு சிவபெருமான், which is பிரகாஷம். அந்த விளக்குடைய வெளிச்சம் இருக்குல்ல, அது அம்பாள். அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தான் விளக்கு இருக்குன்னு தெரியும். ரெண்டுத்தையும் நீங்க பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது.
ஆனா அந்த வெளிச்சம் இருந்தாதான் விளக்கு இருக்கிறது தெரியும். Can you separate the வெளிச்சம் from the விளக்கு? Not possible. One more analogy. I've always told this. சொல்லும் பொருளும். Can you separate word and its meaning? முடியாது. அத மாதிரி. So சிவசக்தி ஐக்கியம் எப்படி இருக்கு? சொல்லும் பொருளும் எப்படி different things but you cannot separate it. விளக்கும் வெளிச்சத்தையும் எப்படி நீங்க செப்பரேட் பண்ண முடியாதோ அப்படி இருக்கா. So Kashmiri Shaivism says Shiva is the Prakasha and Ambal and the வெளிச்சம் is a Vimarsha. Vimarsha is radiation or அது இருக்குன்னு தெரியப்படுத்துற அந்த சக்தி. So Ambal என்ன பண்றா? கீழ இருந்து she breaks all the granthis. She goes to the Sahasrara. There she becomes one with Shiva. அப்ப அது என்ன ஆறுது? விளக்கும் அதோடைய வெளிச்சமும் ஆயிடுறது. அப்ப அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் படுறது? எங்க என்ன படுறதுங்கிறதா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்ப புரியுறதா? சோ வெளிச்சம் அப்படின்னு வந்தாலே சூரியன், சந்திரன், அக்னி இதுதானே நம்ம சொல்லுவோம். சோ அந்த தத்துவ ரீதியா தான் இந்த சக்ராஸ் ஆர் கேட்டகரைஸ்ட். சோ இங்க அம்பாள் என்ன பண்றா? சிவபெருமானுடைய பிரகாசத்தை விமர்சனம் பண்றா. அதனால்தான் என்ன சொல்லியிருக்கு? உன்னுடைய பாதாம்புஜத்துல இருந்து வெளிவர அந்த காஸ்மிக் ரேஸ். புரியறதா நான் சொல்றது? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல டூ ஃபார் ஃபெச்டா தெரியறதா? Just for confirmation, so இப்போ குண்டலினி ரீச் ஆனாட்டு அந்த ரேஸ் எமிட் ஆகுது வந்து ஒவ்வொரு சக்கராலையும் எவ்வளோ ரேஸ் எமிட் ஆகுதுங்கிறது தானே இது? ஆமா ஆமா. சோ அந்த ரேஸ் ஓட சோர்ஸ் அம்பாள் இல்ல, அந்த ரேஸோட சோர்ஸ் சிவபெருமான். சிவபெருமான் விளக்கா இருக்கார். இவ அந்த வெளிச்சத்தை நம்மளுக்கு அனுப்புறா. விளக்கு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா இடிச்ச புலி மாதிரி. அதனால்தான் சைவத்துல கூட ஐ ஹேவ் an entire video made on this. ஏதோ ஒரு சிவராத்திரி ப்ரோக்ராம்காக பண்ணேன். ஈவன் மாணிக்க வாசகர் சேஸ் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னு அந்த 16வது திருவம்பாவை. கடலை சுருக்கி அது மேல எழுந்து அந்த மின்னல், இதெல்லாம் மின்னல், அந்த தண்டர் சவுண்ட் எல்லாம் கேட்டா இது யார் மாதிரி இருக்கு? எம்பிராட்டி மாதிரி இருக்கு. எம்பிராட்டி எப்பேற்பட்டவள்னா சிவபெருமான்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாளா, இந்த பக்தனை அனுகிரகம் பண்ணுன்னு. வாட் டஸ் தட் மீன்? அவ யார பாயிண்ட் அவுட் பண்றாளோ அந்த இடத்துக்கு தான் அனுகிரகம் போகும். தட் இஸ் வேர் சிவா லுக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தீவிர சைவத்திலயும் இது உண்டு. ஸோ வாட் டஸ் தட் மீன்? இப்ப நம்ம இப்ப இந்த கான்செப்டோ அதையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா என்ன தெரியறது? சிவா இஸ் சிட்டிங் தேர், பட் அந்த எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி சேனல் பண்ற சக்தி அம்பாள் தான். ஸோ அதனால்தான் குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சின்னு 47வது ஸ்லோகம் மூக்க பஞ்சசக்தியில சொல்றார். இது வந்து மகாபெரிவா எந்த உபன்யாசமோ பிரவச்சனமோ ஆரம்பிச்சாலும் இந்த ஸ்லோகம் சொல்லுவா. குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. குருமூர்த்தியே இருக்கா. குரு இஸ் த ஒன் ஹூ ஷோஸ் வேர் த பரமாத்மா வஸ்து இஸ். அப்போ அந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியுமா சிவபெருமான் இருக்காருங்கிறது? அதனால ஷீ இஸ் குருமூர்த்தி. ஓகே, புரியறதா இந்த கான்செப்ட்? சோ ஐ டோல்ட், நம்மளுக்குள்ள சூரியனோட கண்டம் இருக்கு, சந்திரனோட கண்டம் இருக்கு, அக்னி கண்டம் இருக்குன்னு. அது என்னங்கறத சொல்லிடுறேன். So your Mooladhara and Swadhisthana, your root and sacral chakras are the Agni Khanda. Okay. Your solar plexus and your Anahatam, which is your heart chakra, come under the Surya Khanda. Then your Vishuddhi and your Agnya come under the Chandra Khanda. So in the திருப்பி சொல்றேன். பாட்டம்ல இருக்கிற 2 chakras, root and sacral chakra,
come under a group called Agni Khandam. Solar plexus, Manipurakam and Anahatam, your heart chakra. கீழ இருந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே வாங்க. கீழே 2 அக்னி கண்டம், நடுவுல இருக்கிற 2 சூரிய கண்டம், த்ரோட் அண்ட் ஆக்ஞால இருக்கிறது சந்திர கண்டம். சோ இததான் லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்றா? மூலாதாராம்புஜாரூடா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதிதா. சோ ரூட் அண்ட் சேக்கல் தாண்டின அப்புறம் ஒரு நாட் இருக்கு, where there's a bunch of nadis. If any trauma you experience or you store it, any negative emotions you store, அது எங்க ஸ்டோர் ஆகும்? சுவாதிஷ்டானம் மேல இருக்கிற அந்த நாட், which is called பிரம்ம கிரந்தி. ஸோ ட்ராமா ஒர்க் பண்ணும்போது சொல்வேன், உங்களுக்கு தொப்பையில ஃபேட் இருக்கு, அது குறையவே மாட்டேங்கிறதுனா இட்ஸ் பிகாஸ் ட்ராமா சிட்ஸ் தேர் இன் யோர் லோவர் அப்டமன். லோவர் அப்டமன் யாருக்கெல்லாம் இருக்கோ, குறைக்கவே முடியலையோ, இட் இஸ் நாட் யுவர் வெயிட், இட் இஸ் யுவர் ட்ராமா சிட்டிங் தேர். அது எங்க இருக்கு? சஹஸ்ரநாமாவுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறது பிரம்ம கிரந்தி, which is on top of your சுவாதிஷ்டானம். அதுக்கு தான் ஹிப் ஓப்பனிங் எக்ஸசைசஸ்லாம் யோகால நிறைய கொடுப்பா. பண்ண பண்ண அந்த தொப்பை குறையும். நாட் பிகாஸ் தொப்பையில ஃபேட் இருக்கு, இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் தட் அந்த நாடியில பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்டக்கா இருக்கிற ட்ராமா ஃப்ளோஸ். அப்புறம் மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி, மணிபூரகத்துக்கு மேல போய் அநாகதம் டச் பண்ண அப்புறம் என்ன இருக்கு? விஷ்ணு கிரந்தி. அப்புறம் விசுத்திக்கு மேல தேர்ட் ஐக்கு வரும்போது ருத்ர கிரந்தி. ஸோ 3 places where trauma gets stored in the body. ஒன்னு ஹார்ட்ல, நம்ம ஏதாவது ரொம்ப சேடா ஃபீல் பண்ணோம்னா எங்க ஃபீல் பண்ணும்? அப்படி தொண்டைக்கு கீழே ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும், தட் இஸ் யோர் விஷ்ணு கிரந்தி. இல்ல கொச்ச கொச்சன்னு ஏதாவது ஓடுறதுனா தலை வலிக்கும், தட் இஸ் யோர் ருத்ர கிரந்தி. கில்ட், ரிஜெக்ஷன், நாட் ஃபீலிங் ட்ரஸ்ட்வர்தி, ரொம்ப அடிப்படையா ரொம்ப டீப்பா இருக்கிறதெல்லாம் எங்க போய் உட்காரும்? பிரம்ம கிரந்தி, which is at your lower abdomen. ரிலேட் பண்ண முடியறதா நான் சொல்லும் போது? ஸோ இது எங்க போய் பிளாக் பண்றது? சூரிய கண்டம், அக்னி கண்டம், சந்திர கண்டத்தை தான் பிளாக் பண்றது. அதனாலதான் மெடிடேட் பண்ணும்போது when you activate the சஹஸ்ராரா, this process happens and the rays flow through each of these chakras and therefore you get relief. புரியறதா? அகெயின் இந்த கிரந்தி, இந்த நாட்ஸ் எல்லாம் நீங்க பிரேக் பண்ணாம சஹஸ்ராரா வரைக்கும் போகவும் முடியாது. ஸோ when you're forcing the kundalini to flow through by your attention using நீங்க ஹீலிங் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், through power of intention பண்ணலாம், through just by mantras பண்ணலாம். There are so many ways you can do this, but இந்த knots break பண்ணாம you will not be able to go to சஹஸ்ராரா. And when you go to சஹஸ்ராரா, சஹஸ்ராரா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இந்த நாட்ஸை பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஆர் நாட்ஸை பிரேக் பண்ணிட்டு சஹஸ்ராரா போகணும். either way works. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம சஹஸ்ராரம் ஆக்டிவேட் உங்களுக்கு டக்குன்னு ஆகாது if these knots are very big. டவுட், சஹஸ்ராரா ரீச் பண்றதும் என்லைட்மெண்ட்டும் ஒண்ணா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இட் இஸ் செட், நீங்க சஹஸ்ராரா குண்டலினி ரீச் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் எமான்சிபேஷன், முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவா. பட் அது எப்பவுமே அங்க லாஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது இல்ல, இட் வில் கம் டவுன். ஓகேமா, தேங்க்யூ. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவாதான் அது சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சஹஸ்ராரத்துல when energy flows you will feel much connected to the universe. You will be able to feel that you are part of the universe, and the sense of connection இருக்கும். It will be a very protective space. You feel very protected and safe, and you suddenly feel things are opening up for you. அந்த ஒரு சென்ஸ் இருக்கும், ரொம்ப கிரவுண்டடா ரொம்ப நியூட்ரலா ஃபீல் பண்ணும் சஹஸ்ராரா ஓப்பன் அப் ஆச்சுன்னா. that I have felt. அததான் பரவச நிலையா அப்படிங்கிறது தெரியல. சில பேர் கிண்டல் பண்றதுக்கு சொல்வா, நீங்க ரொம்ப பரவச நிலையில போயிட்டேன்னு. அப்படி இருந்தா நம்ம இப்படி இருக்க மாட்டோங்கிறது எனக்கு தெரியும். ஸோ தட் வாட் எவர் ஐ ஹவ் சீன் இஸ் நாட் பரவச நிலை as such. பட் அங்க போறதுக்கு இதுதான் வழிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
This is what my gurus have taught me. Yes, ma'am. சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி லாக்டவுன்ல இவ எல்லாரும் ஆத்துல இருந்தாளா, எனக்கு கம்ப்ளீட் டிஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ வேலை. பட் என்னமோ தெரியல, மார்னிங் எவ்ரிடே எனக்கு 3:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். நான் அப்ப குர்காவ்ன்ல இருந்தேன், டெல்லியில. எனக்கு தூக்கமே வராது. என்ன பண்றதுன்னு தெரியாம தேவி பாகவதம் வச்சு படிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் தான் இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். ஆனா நான் படிக்க ஆரம்பிச்சேன் எவ்ரிடே மார்னிங் 4:30 to 6. அந்த சான்ஸ்கிரிட் வெர்ஷன் ஸ்லோகாஸ் எல்லாம் படிச்சுட்டு அதோட அர்த்தம் எல்லாம் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு இந்த மாதிரி எவ்ரிடே ஒன். அது என்னமோ தெரியல, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு ஐ பிகேம் வெரி ஹாப்பி. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது யாருக்கிட்டையும். ஒரு ரொம்ப பரவசம் அப்படின்னு நீங்க சொன்ன இல்ல, அந்த மாதிரி ஐ வாஸ் ஹாப்பி. ஐ டோன்ட் நோ வை ஐ வாஸ் சோ ஹாப்பி. அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து எனக்கு வந்தது இவ்வளோ வேலை பண்றதுக்கு? இஸ் இட் பிகாஸ் பிரம்மமுகூர்த்தத்துல நான் படிக்கிறதுனாலயா, இல்ல காத்தால எழுந்து அந்த விளக்க ஏத்துறதுனாலயா? நான் காத்தால எழுந்து குளிக்கலாம் இல்லை, நான் பாட்டுக்கு உட்காந்து பூஜை அறையில படிச்சேன். 4 மணிக்கெல்லாம் குளிக்க முடியாது, குளிர் வேற அங்க வின்டர் சீசன். அதனால நாம வந்து சும்மா மஞ்சள் தண்ணி மட்டும் தலையில தூக்கி வந்து புரோக்ஷனம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு படிப்பேன். எனக்கு பிடிக்கும், நிறைய கதை இருக்கு, நிறைய கதை படிக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு கதை படிப்பேன். பட் தட் வாஸ் வெரி எக்ஸாட்டிக் ஃபீலிங். ஒரு ஐ டோன்ட் நோ இது குண்டலினியா இல்ல இது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் வாஸ் தட்னு எனக்கு தெரியாது. பட் அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட். இட் வாஸ் தேர் ஒன்லி ஃபார் அ வெரி லிமிட்டட் டைம். ஒரு மேபி நான் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் இருந்தது. அப்புறமா எங்க ஆத்துல டாக் வாங்கிட்டோம். என் பையன் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணான். அது டாக் வந்ததுல இருந்து எனக்கு இது விட்டு போயிடுது. அகெயின் ஆல் அந்த கோபம், அந்த ஒரு துக்கம், சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அன்மெட் எல்லாமே திருப்பி ஆல் தீஸ் ஹியூமன்லி இமோஷன்ஸ் ஸ்டார்டட் கிராப்பிங் இன். பட் அது வரைக்கும் நான் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருந்திருந்தாலும் என்னமோ நான் ரொம்ப பறந்துட்டே இருந்த மாதிரி, அவ்வளோ சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு திருப்பி நான் இன்னைக்கு உட்காந்து 4 மணிக்கு எழுந்து நான் படிக்கணும்னா எனக்கு அது குறிப்பு வரவும் மாட்டேங்குது. அது கார்த்தால நான் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்ச போது எவ்ரி மார்னிங் 3:30 எனக்கு தூக்கம் பயங்கர டீப் ஸ்லீப்ல இருப்பேன். குளிரும், அவ்வளோ -டிகிரி தான் அங்க குளிரும். எனக்கு கண் எதிரில் லக்ஷ்மி படிப்பா, என்னை எழுப்பி விடுற மாதிரி இருக்கும். எனக்கு எழுந்துரு போய் படி அப்படின்னு. எவ்ரி மார்னிங் நான் கார்த்தால லக்ஷ்மி அம்பாளை பார்த்துட்டு 3:30 மணி ஆயிடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சிடும் மண்டைக்குள்ள. சரி ஏதோ அம்பாள் கூப்பிடுறா, நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் படிப்பேன். நான் அந்த தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு லக்ஷ்மி எவ்ரி மார்னிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 months நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் இவர் வேலைக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, வீட்டுல பேசவே முடியறது இல்ல, ரொம்ப டைமே கொடுக்கறது இல்ல, அட்டென்ஷனே இல்ல, அவ்வளோ பாத்திரம் ஆத்துல வேலை பண்றதுக்கு ஆளை கூப்பிட முடியாது, குழந்தைய பார்க்கணும், ரொம்ப அப்படியே மண்டைய பிச்சுட்டு இட் வாஸ் ஃபீலிங் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். சொல்ல முடியாத அளவுக்கு. அதனால இது வந்து எவ்ரி மார்னிங் கெட்டிங் அப் அண்ட் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் அ சாண்டிங் அண்ட் ஸ்லோகா, அது வந்து டெஃபினெட்லி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அந்த ஒரு குண்டலினி அப்படிங்கிற ஸ்டேட் வந்து நம்ம வந்து ஐ திங்க் வி கேன் டெஃபினெட்லி அட்டைன். பட் தட் 4:30 or 3:30 இஸ் த டைம் டு கெட் அப். அது எவ்ரிடே நம்மளால பண்ண முடியாது. அது அந்த அந்த பீரியட்ல எனக்கு ஏதோ வந்து ஃபெல்ட் லைக் ஒரு காட் வந்து என்னை பண்ண சொன்ன மாதிரி இருந்தது. முழிப்பு வந்தது. டெய்லி கத்தால வந்து எனக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்து என்னை எழுப்புவா. இது வந்து என்ன மாதிரி ஒரு நிலைன்னு எனக்கு தெரியாது. அவ சோ ஹாப்பி. பட்டர்ஃபிளை ஆட்டம் வீட்டுல பறந்துட்டு இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சொல்லிக்கோ போய்க்கோ பண்ணிக்கோ. நைட் வந்து ஒரு நாள் குழந்தைய வந்து நான் அந்த ரூம்ல அப்பாவோட தூங்க விட்டுட்டு இந்த இன்னொரு ரூம்ல படுத்துட்டு இருந்தேன். எனக்கு கண்ணுல பொழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அடிச்சுது. என்னன்னு தெரியாம நான் வந்து தூக்கத்திலே அப்படியே அம்பாள் டைகர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு பிளாஷ் லைட் அடிச்சுட்டு போச்சு ரூமை திறந்து. எனக்கு கண்ணு ஆக்சுவலி கூசிட்டு, ஆனா நான் தூங்கிட்டு இல்லை. நான் எழுந்துட்டு விஷ்ணு நீ என்னடா என்ன கூப்பிடுறியா, எதுக்கு என்ன கூப்பிடுறேன்னு நான் எழுந்துட்டா அது இட் வாஸ் ஆல் ஒன் ஃபிளாஷ் ஆஃப் அ லைட் அந்த மாதிரி. அப்ப எனக்கு தெரிஞ்சது சரி மணி 3 ஆயிடுது அப்படின்னு. சோ இந்த மாதிரி நான் நிறைய வந்து பார்த்திருக்கேன். சோ இது வந்து அந்த நம்மளோட இன்வால்வ்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்துல நமக்கு இருக்கோ, நம்ம பண்றோமோ, அது பிரம்ம முகூர்த்தத்துல இட் ரியலி ஷோஸ் இட்ஸ் ஓன் மிராக்கிள். அது ஒரு மேஜிக் தான். அது எனக்கு இப்பெல்லாம் வரவே வராது. இன்னைக்கெல்லாம் எழுந்து முடிக்கவே முடியறது இல்லை. திருப்பி இதே மாதிரிதான் அவனை கத்தின்னு இருக்கேன். எல்லாம் வந்து ஆல் தீஸ் ரெகுலேட்டட் ஃபீலிங்ஸ் நமக்கு வரது எல்லா எமோஷன்ஸும் அகெயின் பேக் டு ஸ்கொயர் ஒன். அது திருப்பி எனக்கு அந்த ஸ்டேட் அட்டைன் பண்ண முடியுமான்னு தெரியாது. But it was very very blissful. அதுதான் I wanted to share. Thank you so much, ma'am.
இந்த மாதிரி நடக்கும். I have heard this from a lot of people. I have some experiences like this also. இந்த மாதிரி நடக்கும். அந்த பிராம முகூர்த்தத்துல எழுந்து பண்றது அப்படிங்கிறது my பாட்டி used to do that. In fact, she died in Brahma Muhurtam trying to do one such thing. She passed away all of a sudden. எப்போதும் அந்த 3:30 மணிக்கு எழுந்து குளிக்க போகும்போது அந்த குளிர்ல வெந்நீரை போட்டா she passed away. அவ்வளவுதான். We actually took her from the bathroom. So அந்த டைமோட இதை வந்து she would keep stressing. If you want to spiritually evolve na, அந்த 3-4 மணிக்கு you should be awake. And ஒரு என்ன சொல்லலாம், அந்த டைம்ல வந்து your creativity is its peak. ஓகே. அண்ட் வெளியில அவுட்டர் எனர்ஜிஸோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம்க்கு வந்து நிறைய சொல்லிண்டே போகலாம் அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறதுக்கு. பட் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் சம்திங், நீங்க எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பண்ணிடலாம், சரியா போடும். யூ வில் இம்ப்ரூவ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வெளியில ப்ராப்ளம்ஸ் வில் நாட் கெட் ஓவர். கூட 2 பிரச்சனை சேர்ந்து வேணா வரும். பட் இன்டர்னலி யுவர் ஸ்டேட் வில் பி ஆல்டர்டு. எப்படின்னா எது வந்தாலும் சமாளிக்க முடியும். எவ்ரி திங் லுக்ஸ் ஈஸி அண்ட் எஃபர்ட்லெஸ். யூ ஃபீல் வெரி ப்ரொடெக்டட், வெரி சேஃப், வெரி கனெக்டட் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு துவேஷம் தோணாது யாரு மேலையும். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் ஓகே, இவாளும் பார்ட் ஆஃப் மீ அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வரும். இதெல்லாமே சக்ராஸ் ஆக்டிவேட் ஆனா வரும். இது ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ சிங். This is possible. இது எப்போ வரும்னா சக்ராஸ் ஆக்டிவேஷன் இருந்தா வரும். If you want to keep doing it, then you have to go back to that practice. அவ்வளவுதான். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இன்னி கிளாஸை இதோட நிறுத்திக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஆன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரைடே எனக்கு டைம் எப்படி இருக்கோ தெரியல. 90% கிளாஸ் இருக்கும், 10% இல்லாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ இந்த ஸ்லோகம் புரிஞ்சது இல்ல? ஸோ இஃப் யூ ஆர் இன்டு மெடிடேஷன், நீங்க இந்த ஸ்லோகத்தை கூட மெடிடேட்டிவா எடுத்துக்கலாம். அஸ் இன் மூலாதாரத்துல 52 rays, 54 rays are coming in from my sahasrara. ஸ்வாதிஷ்டானத்துல 52 is coming in. இது கூட நீங்க எடுத்துக்கலாம். Just visualize that amount of rays from your sahasrara is flowing to each of these chakras. So that can be a way chakra meditation is done. Okay. So அடுத்த வாரம் பாப்போமா? சரி. We'll see you next week. Thank you. Thank you. Ram Ram. Thank you. Ram Ram. Thank you. Ram Ram.